ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. இதில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளை தான் நம்ம தம்ப்நெயிலாக வச்சுருந்தோம். அது ரிலேட்டடாகவும் செக்டார் ரிலேட்டடாகவும் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த வருஷத்துல நல்லபடியா நிறைய உபரி தந்து நிறைய ப்ராஃபிட் தரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு வேல்யூ பை ஸ்டாக்ஸை வேறு வேல்யூவேஷன்ஸ்ல வாங்குவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. மார்க்கெட் பாத்தீங்கன்னா 26,000 இருந்து இப்ப 23,085 இருக்கு. 23,500 கீழே வந்துச்சுன்னா ஒரு பியர் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்குங்க. ஸோ இந்த கரெக்ஷன் ஃபேஸுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஐ அவங்க மணியை எடுத்துட்டு போறாங்க. காரணம் என்னன்னா, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. டாலர் ஏன் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஏன்னா ரீசெண்டா யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா கூட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜெரோம் போல் என்ன சொன்னாங்கன்னா, 2025 நீங்க ரொம்ப பெரிய ரேட் கட்ஸ் எடுத்து பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2 இல்ல 3 ரேட் கட்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இப்ப அதோட ஹோப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுனால, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனாலையும் நம்ம ருப்பி கீழே விழுறதுனாலையும் எஃப்ஐஎஸ் டாலரை எடுத்துட்டு போறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இப்ப யூஎஸ்ல பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ட்ரம்ப் வந்திருக்காரு. ட்ரம்ப் ஏதாவது புது டாரிஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டாரிஃப் போடுறதுனால இந்த யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு சொல்லி ஒரு காரணத்தினாலையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸ் நிஃப்டி பிரைஸ் டு earning ratio 22 டைம்ஸ் earnings இருக்கு. நிஃப்டி 50 நான் சொல்றேன். மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இன்னும் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த வேல்யூவேஷன்ஸ்க்கு ஏத்த earnings growth நம்மளோட கம்பெனிஸ் போன குவார்ட்டர்ல காட்டல. இந்த குவார்ட்டர்லயும் அது தொடருமான்னு சொல்லி எதிர்பார்க்கிற காரணத்தினாலே நம்ம மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்குங்க. பட் இந்த மார்க்கெட் இன்னும் கீழே விழாம கொஞ்சம் காப்பாத்துறது யாருன்னா, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற எஸ்ஐபி மூலியமா தான். இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்போட ஃபால் பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் லார்ஜ் கேப்ல நிறைய இருக்கு. ஏன்னா இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பக்கம் போறதுனாலையும் சில ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்காங்க இந்த மாதிரி காரணத்தினால. ஸோ இந்த டைம்ல நம்ம பயப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பயப்படுறதுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்க நல்ல ஸ்டாக்கை நல்ல வேல்யூல வாங்கியிருந்தீங்கன்னா. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ 2019 இருந்து ஒரு நல்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. 2018 இருந்து 19 ஓரளவுக்கு ஒரு நல்ல அந்த மார்க்கெட் ரேலி ஆச்சு. 2020 கோவிட் வரும்பொழுது நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சிருக்கும். ஒரே நல்ல டிராஸ்டிக் ஃபால். அந்த டைம்ல என்னோட போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்ஃபோசிஸ்லாம் கீழே விழும்போது ஐயோ சேர்த்து வச்சு ப்ராஃபிட் எல்லாம் போதேன்னு சொல்லி ரொம்ப மனம் ரொம்ப உடஞ்சி இருந்துச்சு. போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரெட்டு. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 ஒரு நெட் டே லாஸ் இருக்கிற மாதிரி அப்போ ஒரு நாள் அவ்வளோ பெரிய லாஸ் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஏதோ தைரியமா கொஞ்சம் இருந்ததுனால புல் மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால மார்க்கெட் அந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல பீக்ல எடுத்துட்டு கொடுத்துருச்சு. இப்போ அந்த பீக்ல இருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்த்தாச்சு. அதுல இருந்து கீழே விழுந்திருக்கா. ஸோ இப்போ அந்த ப்ராஃபிட் போகுமான்னு சொல்லி யோசனை மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா பயம் பொறுத்தவரை எனக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபாலிங் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு சில பாசிட்டிவான விஷயம் இருக்குங்க. என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயம்னா பாத்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இந்த யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா, ஸோ இங்க இருந்து நம்ம மக்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. லைக் ஐடி எக்ஸ்போர்ட் இருக்கும், ஃபார்மா எக்ஸ்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூர்லாம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல ரிலேட்டட் லிஸ்டட் கம்பெனிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்ட் எட்ஜ் அகைன்ஸ்ட் டாலர். ஸோ கோல்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் அண்ட் கோல்ட் ஃபினான்சிங் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு நீங்க தனியா வச்சிருந்தீங்கன்னா அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம பிப்ரவரியில நம்மளோட புது ஆர்பிஐ கவர்னர் ரேட் கட் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா அதனால கொஞ்சம் பேங்கிங் ஸ்டாக்ஸும் ரிவைவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு ரேட் கட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பிளஸ் டிசம்பர் ஏர்னிங்ஸும் இந்த Q2 ஏர்னிங்ஸை விட அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டில் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் இந்த ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ கம்பெனிஸ், ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல இருந்தாங்களோ, கோல்ட் ஃபினான்சிங் கம்பெனிஸ், கோல்ட் பீஸும் இந்த யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆவதுல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த
மாதிரி ஃபாலிங் மார்க்கெட்ல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது, அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பெரிய புது ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ண போறது கிடையாதுங்க. நான் ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறேன். அந்த ஸ்டாக் வந்து ஒரு 30-40% அளவுக்கு பீக்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. நான் இப்போ அந்த ஸ்டாக்கை போய் என்டர் ஆக போறேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாடா டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஒரு நல்ல டாடா குரூப்ல இருந்த கம்பெனி தான். 1400 வரைக்கும் போனாங்க லிஸ்ட். ஆனா இப்போ கிட்டத்தட்ட 800 வரைக்கும் இருக்காங்க. இப்போ வேல்யூ பை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் வேல்யூவேஷன்ஸ் வந்து அந்த ஸ்டாக்குக்கு கம்ஃபர்டபுள் கிடையாதுங்க. பட் அந்த ஸ்டாக் வந்து இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரியில வந்து இருக்கு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் நல்ல வேல்யூ பைல இருக்கு, ஒரு 30-40% கரெக்ட் ஆயிருக்கு, அந்த ஸ்டாக்கை நான் என்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஜாஜா இருந்தாலும் சரி, டாடா குரூப் சரி, ரிலையன்ஸா இருந்தாலும் சரி, காக்ரேஜா இருந்தாலும் சரி, ஆர்பிஎஸ்சி கோயங்கா குரூப்பா இருந்தாலும் சரி, ஆதித்யா பிர்லா குரூப்பா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக் ஒரு பெரிய வேல்யூல இருந்தா மட்டுமே, ஒரு நல்ல வேல்யூ பைல இருந்தா மட்டுமே கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்ப இன்னும் அந்த ஃபாலை ஸ்டாப் பண்ணும் நமக்கு தெரியலங்க. எவ்வளவு பெரிய சூப்பர் குரூப்பர் கம்பெனி வாங்கினாலுமே அது வேல்யூ இல்லைன்னா இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஏர்னிங்ஸ் மேட்ச் ஆகாத காரணங்கனால. பிளஸ் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பெரிய லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் தொட போறது கிடையாது. இப்போ ஒரு 30-40% ஃபால் இருக்குன்னு மறுபடியும் வச்சுப்போமே, அதில் நான் போய் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன், இல்லை 20,000 30,000 உடனே போட்டு பெரிய ஸ்டாக்கை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட சில சமயம் இந்த மார்க்கெட் ஸ்லோவா கிரைண்டா தான் இந்த பியர் மார்க்கெட் இருக்கும். அந்த கரெக்ஷன்ஸ்ல உங்க கேபிட்டல் வந்து இன்னும் கீழே விட வாய்ப்புகள் இருக்கு. சின்ன உள்ள செக்டாருக்குள்ள போய் உங்க பணத்தை மாட்டிக்காதீங்க. முக்கியமா லம்சம் அமௌண்ட் போட்டு வந்து மாட்டிக்காதீங்க. ஃபேன்சி நேம் ஃபேன்சி செக்டார் இருக்கிற ஸ்டாக்ஸும் இப்ப தொடாம இருக்கிறது நல்லதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ட்ரோன் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வேல்யூபிள் இருக்கு. அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக் ஒரு நல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வேல்யூ பைல வந்து இருக்கு. ஏஐ ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூ பைல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கன்சிடர் பண்ணாலும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. அந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி டைம்ல ஏர்னிங்ஸ் growth வந்து நல்லபடியா இருக்குமா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நல்ல வேல்யூ பைல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதோட அந்த கம்பெனி வேல்யூ பையான்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ இப்பதான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த டைம் தான் எனக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி எதுவுமே நினைக்காதீங்க. மார்க்கெட் எப்பவுமே ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூ பை ஸ்டாக்ஸை வந்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எனக்கு நல்ல எக்ஸாம்பிளே வந்து நான் தான். ஏன்னா அந்த 2018-2019 எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் சொல்றேன். ஸோ இந்த பியர் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவா இதுதான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பொறுமையா ஒரு 2-3 வருஷம் கூட தொடரலாம், இல்ல தொடராமலையும் போகலாம். பட் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து நான் பாக்குறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நம்ம வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இந்த Q&A செஷன் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிஸும் சரி, நம்ம கமெண்ட்ஸ்லயும் சரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து எஸ்ஐபி தொடரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எஸ்ஐபி வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஒரு நல்ல வேல்யூ பையான ஸ்டாக்கை வந்து உங்க போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி வச்சிருந்தாலோ, இல்ல சவுண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் சவுண்ட் கம்பெனி வச்சிருந்தாலோ, இந்த சவுண்ட் கம்பெனி எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட இது பிசினஸ் வந்து ஒரு நல்ல பிசினஸா இருக்கு, அவங்களோட பாரோயிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நல்லபடியா இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப வேல்யூ பையா இருக்கு, அந்த மாதிரி ஸ்டாக் வந்து நான் கண்டிப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி கன்சிடர் பண்ணலாம். பட் இதுக்கு ஆப்போசிட்டா வந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு, கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்களோட ஏர்னிங்ஸ் growth கொஞ்சம் டெட்ராய்ட் ஆயிட்டா இருக்கு, அந்த மாதிரி ஸ்டாக் என் போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி கொஞ்சம் யோசிங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து நீங்க கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100% அளவுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து எனக்கு கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குங்க. நான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல எந்த பக்கமே நான் எப்பவுமே வந்து போனதில்லை. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியா இருந்துச்சுன்னா, அதுல வந்து உங்களோட லாங் டேர்ம் ஹரிசான் வியூ இருந்துச்சுன்னா மட்டுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஒரு நல்ல சிப்பிங் வந்து கொடுங்க. நான் 2 வருஷத்துல எடுக்க போறேன், 3 வருஷத்துல எடுக்க போறேங்கன்னா, ஸோ அந்த டைம்ல வந்து நெகட்டிவ் ஆர் ஸ்லைட்லி லெஸர் ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதை நீங்க மனசுல வந்து வச்சுக்கோங்க. பட் எஸ்ஐபி ஃபார் லாங் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கோர்ஸ்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு நல்ல சூட்டா இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கூட வந்து ஒரு சில நேரம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தருவாங்க. பட் அது எந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு பிக்கப் பண்ணல ஒரு சிறிய ஸ்கில் வந்து தேவைப்படுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து சிட் பண்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்கறது வந்து என்ன ஸ்டாக்கை என்ன மாதிரி வாங்குறதுன்னு சொல்லி கேட்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நல்ல வேல்யூ பையா இருக்கணும், பிளஸ் நல்ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்கணும், கடன் இல்லாத கம்பெனியா வந்து இருக்கணும், பிசினஸ் வந்து என்ன ஒரு மார்க்கெட் டவுன் டவுன் வந்தாலும் எக்கனாமிக் டவுன் டவுன் வந்து இருந்தாலுமே
இருந்தாலுமே அந்த கம்பெனி நல்ல பெர்ஃபார்ம் பண்றது இருக்கணும். பிளஸ் பிரச்சனை இல்லாத செக்டார், ரீசெண்டா எம்எஃப்ஐ செக்டார் பிரச்சனை இருக்கிற செக்டார், அந்த செக்டார்ல வந்து இப்ப கன்சிடர் பண்ணலாம் தான். பட் அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுனால அந்த மாதிரி செக்டார்ஸையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லா இருக்கும். ஃபேன்சி நேம்ஸ் அவாய்ட் பண்ணி இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு வேல்யூ பையா இருக்கிற ஸ்டாக் நீங்க ரெகுலரா எஸ்ஐபி பண்றது கரெக்டாவே இருக்கும். 4வது கேள்வி என்னன்னா, எக்ஸிட் இப்போ கன்சிடர் பண்ணிடலாமா ஒரு சில ஸ்டாக்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒருவேளை நீங்க எல்லா அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்ல, நீங்க ஒரு வேல்யூ பையான ஸ்டாக் பாத்துருக்கீங்க, இல்ல என் போர்ட்ஃபோலியோல ஒரு வேல்யூ பை ஸ்டாக் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்க போர்ட்ஃபோலியோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 2x ரிட்டர்ன், 3x ரிட்டர்ன், 4x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ரிட்டர்ன்ல இருந்து ஸ்மால் போர்ஷன், அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்து, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் கொடுதுன்னா அதுல ஜஸ்ட் ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ எடுத்து இன்னொரு வேல்யூ பை ஸ்டாக்கு உங்களுக்கு வேல்யூ இல்லை, அதாவது வாங்கறதுக்கு காசு இல்லை, நீங்க அதை கன்சிடர் பண்றதுக்கு வந்து கரெக்டான டைமா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸிட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். அதுமே ரெகுலரா வந்து எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வைக்கிற அளவுக்கு எடுத்துட்டு மத்த அமௌண்ட் எடுத்து வந்து பொறுமையா இன்வெஸ்ட் பண்ண ஒரு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கேட்கறது என்னன்னா, எந்த செக்டார் ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாலர் ரெவன்யூ ஆர் டாலர் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கம்பெனிஸை வந்து கன்சிடர் பண்றது நல்லா இருக்கும். 4 ஆன்சரை வந்து சொல்லியாச்சு. எஸ்ஐபி வேல்யூ ஸ்டாக்ஸா இருந்தா கன்சிடர் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு லாங் டேர்ம் ஹாரிசானா இருந்தா வந்து கன்சிடர் பண்ணலாம், பிளஸ் வேல்யூவேஷன்ஸ், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, டெப்ட் குறைவா இருக்கிற கம்பெனி, பிளஸ் என்ன ஒரு டவுன் வந்தாலும் நல்ல பிசினஸ் இருக்கிற கம்பெனியை வந்து இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாம். ஒரு சூப்பர் ப்ராஃபிட் இருக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்லை, அப்படி இருக்கிற ஸ்டாக்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்து அந்த வேல்யூ ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பையா இருந்தா தான் புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கலாம்னு சொல்லி நாம இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எதுவா இருந்தாலுமே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் போட போறேன் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகும்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். எஃப்ஏ ஸ்டாப்பிங், ரேட் கட், அதுக்கப்புறம் ட்ரம்போட டிசிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் யாரா இருந்தாலுமே கோல்டை கன்சிடர் பண்ணது கரெக்டா இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு வந்து 3200 ஆர் 2500 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ்ல வந்து எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு டாலர் ஸ்ட்ரென்தனிங்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.